அநேக டவுன்களில் இருக்கக்கூடிய பார்க்குகளுக்கு நம்ம போயிருக்கிறோம். பார்க்குகளுக்கு போகும்போது அநேக குரோட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. சிகப்பு குரோட்டன்ஸ், வெள்ளை குரோட்டன்ஸு, பச்சை குரோட்டன்ஸு மற்ற அநேக குரோட்டன்ஸுகளை அங்கங்கே வச்சு அழகுக்காக வச்சுருப்பாங்க. அதில் குரோட்டன்ஸ் செடிகள் வீடுகளில் கூட பங்களாக்களில் தொட்டிகளில் குரோட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. நல்லா வளரும், அழகாக வளரும். ஆனால் ஒன்று கவனிச்சிங்கன்னா அந்த குரோட்டன்ஸ் என்னைக்காவது பூ பூத்திருக்கா? அந்த குரோட்டன்ஸ் என்னைக்காவது காய் காய்ச்சிருக்கா? அந்த குரோட்டன்ஸ் என்னைக்காவது பழம் பழுத்திருக்கா? ஒன்றுமே கிடையாது. சின்ன குரோட்டன்ஸாக இருந்தது, பெருசாக வளர்ந்தாலும் அது குரோட்டன்ஸ் தான். இன்றைக்கி கூட குரோட்டன்ஸ் கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அவங்கக்கிட்ட எந்த வளர்ச்சியும் கிடையாது. ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, தேவ அன்பு கிடையாது, தேவனை அறிகிற அறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கள்ட்ட ஆவியின் கனிகளை காணவும் முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் எங்கே பார்க்கலாம்? அப்போ பார்க்கலாம். எப்போ? குட் ஃப்ரைடேயில், கிறிஸ்மஸில் அப்போ பார்க்கலாம். வருவாங்க, போவாங்க, வந்துக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு. இவங்க பேர் தான் குரோட்டன்ஸ் கிறிஸ்தவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை வாழணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கணும். நீங்களும் நானும் நாம் எப்படி இருக்கிறோம்? குரோட்டஸ் கிறிஸ்தவர்களா, அல்லது ஆண்டவருக்கு உண்மையான பரிசுத்தமான கிறிஸ்தவர்களா, பரலோகத்தை வாஞ்சிக்கிற கிறிஸ்தவர்களா? நம்மை நாமே யோசித்து பார்ப்போம்.